வெல்கம் பேக் டு ஃபேன் பாய் சேனல். இன்றைக்கான வீடியோக்குள்ள அதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்சிபி செகண்ட் டைமாக டைட்டில் அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களான்னு தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2025 நீங்கள் கப் அடிச்சிட்டாங்க, அதுக்கு ஒரு வாழ்த்துக்களும் ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு வீடியோ ஆரம்பிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 ஐபிஎல் கப் அடிப்பாங்களா இல்லை டைட்டில் வின்னிங் டீமாக மாறுவாங்களான்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா ஒரு 70% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க டீமில் இருக்கிற 11 பிளேயர்ஸும் இருக்கட்டும் 15 பிளேயர்ஸ் ஸ்குவாட் மெம்பர்ஸ் எல்லாருமே ஃபார்மில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு பிளேயரை பற்றியே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃப்ளிப்சால்ட் ஓப்பனிங்லேருந்து போவோம். ஃப்ளிப்சால்ட்டு நான் வழக்கம் போல தான் போட்டு சேசிங்னு வந்துட்டா போதும், அடுத்து இருக்கிற எல்லா டீமும் போட்டு பொழந்து எடுத்துகிட்டு இருக்கிறாரு. பத்தாத்துக்கு இப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாரு. சவுத் ஆஃப்ரிக்காவோட 140 ரன்னு போட்டு அடின்னு அடிச்சிருக்கிறார். எல்லா டீமும் போட்டு அடிக்கிறார். தொடர்ந்து அயர்லாந்தோட ஒரு T20 இப்போ நடந்துகிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து தான் வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயும் நல்லா தான் ஆடிட்டு இருக்கிறாரு. அவர் கூட இருக்கிற இன்னொரு டீம்மேட்டான ஜேக்கப் பத்தல் அவரும் நல்லா ஆடுறாரு. லியாம் லிவிங்ஸ்டன் அவங்க ஊரில் நடக்கிற அண்டரில் நல்லா ஆட்டுக்கிறாரு. என்ன லியாம் லிவிங்ஸ்டன் மேக்ஸ்வெல்லாம் அவங்க ஊர் நடக்கிற வெளி லீக்கில் நல்லா ஆடுவாங்க. இங்கே ஐபிஎல் ஆடுங்கன்னா ஆட மாட்டாங்க. அதான் இவங்களோட மைனஸே கூட. வெளி லீக்லாம் ஆடுறதப்போ தான் நமக்கு ஆச்சரியமாக என்னடா இப்படி அடிக்கிறாங்கன்னு. ஆனால் இங்கே ஐபிஎல் அவங்களோட ஃபார்ம் அப்படியே குறைஞ்சிரும், கேம் பிளேவும் குறைஞ்சிரும். அதனால் அநேகமாக லியாம் லிவிங்ஸ்டனை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 11 crores நினைக்கிறேன், 11 crores சம்திங் நினைக்கிறேன். அவரை ரிலீஸ் பண்ணிட்டு வேறு ஏதோ ஒரு பவுலர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வேறு யார்? டிம் டேவிட், ரொமாரி ஷெப்பர்ட் தான் நம்மளோட ஃபினிஷர்ஸு. ஆர்சிபியோட மிகப்பெரிய பேக் போன்னு அவங்க சொல்லுவோம். ஏன்னா ஃபினிஷிங்கில் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு இருந்த ஆர்சிபி இப்போ நல்லா இருக்கிறாங்கன்னா அதுக்கு 2 பேர் தான் காரணம். ஒன்று ரொமாரி ஷெப்பர்ட், இன்னொன்று டிம் டேவிட். டிம் டேவிடை பற்றி என்ன சொல்லணுன்னா T20யில் 44-40 ஆவரேஜ் வச்சுக்கிறாருங்க. எங்கே போனாலும் அடிக்கிறாருங்க. அப்படி தான் சவுத் ஆஃப்ரிக்கா வந்தாங்க, அவங்கள போட்டு அடிச்சுட்டு இருந்தார். அப்புறம் பத்தாத்துக்கு யாருன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் விக்கெட் விழுந்துருச்சு ஆஸ்திரேலியாவில். அங்கே ஒரு 100 அடித்து மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட பிளேயர் ஆகிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெபிலிட்டியான பிளேயராக மாறிட்டு வந்துட்டுருக்காரு டிம் டேவிட். அதுனா மொரட்டுக்காலையான நம்மளோட ரொமாரி ஷெப்பர்ட் சிபிஎல்லில் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். அவரும் வெளுத்தி நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு. அடுத்து நம்ம மெயினாக பார்க்க போகிறது நம்ம ரஜத் படிதார் தாங்க. 2025 ஐபிஎல் அவருக்கு ஒரு சுமாரான ஐபிஎல் தான். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற டேலண்ட்டுக்கு அவருக்கு அந்த சீசன் ஒரு சுமாரான சீசன் தான். இப்போ நடந்த துலீப் டிராவிட் ஆகட்டும், இந்த துலீப் டிராவிட் ஒரு 300 200 சம்திங் அடித்தாருன்னு நினைக்கிறேன். அடித்து மேட்ச் வின் பண்ணி டைட்டில் வின் பண்ணிட்டாரு. பத்தாத்துக்கு இப்போ இந்திய ஏ டீம் ஓடி கேப்டனாக வேறு இருக்கிற ஒரே ஒரு மேட்ச்சுக்கு 2 மேட்ச் செகண்ட் தேர்ட் மேட்ச்சுக்கு இவர் திலக் வர்மா வந்துட்டார். அவர் கேப்டனு. பரவாயில்ல, நம்ம ஆர்சிபிலேருந்து போன ஒரு பிளேயர் நல்லா ஆடுறதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தான். அடுத்து வேறு யாரை பற்றி பேசணுன்னா வேறு இந்த புவி, ஹேசல்வுட்டு, குருணால் பாண்டியா, கோலி இவங்கள பற்றிலாம் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா அவங்களாம் எப்பயுமே ஃபார்மில் இருக்கிறவங்க. இப்போ ஒரு 3 மேட்ச் அவங்க ஆடலைனா கூட அடுத்து 4 மேட்ச் மேட்ச் வின் பண்ணி கொடுக்கக்கூடிய எபிலிட்டி அவங்ககிட்ட இருக்குது. ஏன்னா இங்கே கன்சிஸ்டண்ட்டாக ஆடிட்டு இருக்கிறீங்க. அவங்கள பற்றி ஒன்றும் சொல்லணுன்னு ஒன்றும் இல்லை. அடுத்து இந்த சுயாஷ் சர்மாவும் இந்த குருணால் பாண்டியா செம்ம காம்பினேஷனுங்க. ஏன்னா எப்பயும் நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னு தெரியும், ஐபிஎல்லில் சகல் அண்டு அஸ்வின் இவங்க காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் டைட்டாக போடுவார், சகலுக்கு விக்கெட் எடுக்கும். அதேமாரி தான் இங்கே சுயாஷ் சர்மா டைட்டாக போடுறாரு, குருணால் பாண்டியா விக்கெட் எடுத்துருச்சுன்னா அப்படி மாறி கிடைக்குது. இன்னும் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா குருணால் பாண்டியா டைட்டாக போட்டு சகலுங்கிறோம் பாருங்க, சுயாஷ் சர்மாவுக்கு விக்கெட் கிடைக்க வேண்டியது மாறி கிடைக்குது. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆர்சிபி டீமுக்காகட்டும் அவங்க பிளேயர்ஸுக்காகட்டும் ஒரு நல்ல விஷயந்தான். அடுத்து அவங்களோட மிகப்பெரிய ஹோலு வீக் பாயிண்ட்டு இந்த 11th ஸ்பாட்டான லெஃப்ட் ஆர்ம் சீமரு யாஷ் தயால் தாங்க. அவர் ஒரு டிசிப்ளின் இல்லாததுனால அவர் அவங்க ஊர் நடக்கிற டிஎன்பிஎல், நம்ம ஊரில் எப்படி டிஎன்பிஎல் அவங்க ஊர் நடக்கிற ப்ரீமியர் லீக் விட்டு தூக்கிட்டாங்க. அங்கே மேட்ச் எதுவும் ஆடல, நடந்த எந்த டொமஸ்டிக் மேட்ச்லேயும் ப்ளே பண்ணல. அவர் 2026 ஐபிஎல் ஆடுவாராங்கிறது மிகப்பெரிய டவுட்டு தான். எந்த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் இன்னும் வரல. மேக்ஸிமம் ஆட மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அந்த ஸ்பாட்டுக்கு இப்போ நிறையா இந்தியன் பிளேயர்ஸ் அவ்வளோக்கு லெஃப்ட் ஆர்ம் சீமர் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க இருந்தாலும் ஃபார்மில் இல்லை. அந்த ஸ்பாட்டை ஒரு யங்ஸ்டர்ஸை கொண்டு ஒரு நல்லா அவர் மாரி ஃபில் பண்ணுவாராங்கிறத ஒரு டவுட்டு தாங்க. அதை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு மிகப்பெரிய வீக் பாயிண்ட்டு. அந்த இடத்த மட்டும் அவங்க ஆர்சிபி கரெக்டாக அவங்க மேனேஜ்மெண்ட் பார்த்து கோச் ஆன்டி ஃப்ளவர் ஆகட்டும், டிகேவாகட்டும் அவங்க கரெக்டாக பார்த்து அந்த ஸ்பாட்டை கரெக்டாக சீல் பண்ணிட்டாங்கன்னா ஆர்சிபி ஒரு 70% கப் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குதுங்க. மிச்சம் 30% என்னென்னு நினைக்கிறேன்னா 70% கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் 30% ஒன்று ப்ளே ஆஃப் வருவாங்க, இல்லைனா 5th 6th இந்த 2 பிளேஸில் பிடிச்சி போவாங்க.
இதுதான் என்னோட கணிப்பு, என்னோட ஃபேனாக ஒரு வியூவு, என்னோட தியரி அப்படி தான் நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் அப்ஜெக்ஷன் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்து எந்த டீம் பற்றி மக்களே யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேனை பற்றி பேசும்போது ஜித்தேஷ் சர்மாவும் மறந்துட்டேன். ஏன்னா டிம் டேவிடை பற்றி பேசினேன், ரொமாரி ஷெஃபர்டை பற்றி பேசினேன். ஆனால் ஜித்தேஷ் சர்மாவும் மறந்துட்டேன். எப்படி மறந்தேனே எனக்கே தெரியல. அப்புறமேட்டு தான் நான் ஆடியோ கேட்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, ஜித்தேஷ் சர்மாவே மறந்துட்டேன். ஏன்னா அவரை பற்றி சொல்லணும்னு உங்களுக்கு ஒன்றும் இல்லை. பேச்சு தான் வீச்சு, வீச்சு தான் பேச்சுங்கிற மாதிரி சொல்லுவார். அதை செஞ்சு காட்டக்கூடிய பிளேயர் தான் ஜித்தேஷ் சர்மா. பத்தத்துக்கு ஒரு கப் அடிக்கிறது ஒரு முக்கியமான ரீசன் அவர் தான். ஏன்னா லக்னோவோட அகைன்ஸ்டாக ஒரு செம்ம இன்னிங்ஸ் ஆடி மேட்ச் வின் பண்ணி கொடுப்பாரு. பத்தாத்துக்கு இப்போ ஏசியன் கப் ஸ்குவாடில் இந்திய டீமில் வேறு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, மறக்காமல் இந்த வீடியோவில் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க அவரை பற்றி சொல்லணுன்னு. பை கைஸ்.